ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த விலாக்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். வாங்க அதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணதுக்கு இனிஷியலாக நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பல்லு போல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு துண்டு போல் பட்டை, அப்புறம் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பும் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது ஃப்ரை ஆனதும் இது கூட நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கும்போது அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 தக்காளி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சரியான அளவாக இருக்கும். ஸோ அந்த 2 தக்காளியுமே ஃபைனாக அரிஞ்சு சேர்க்காம நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி வந்து இந்த தக்காளியை நம்ம அரைச்சி சேர்க்கும்போது இந்த வெரைட்டி ரைஸ்க்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இந்த ரைஸ்க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு தனியாக ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து நம்ம அந்த ஆல்ரெடி அரைச்ச மசாலாவில் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே சரியாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம இதில் தாளிச்சட்டையும் நம்ம வந்து ஹோல் கரம் மசாலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்னு. ஸோ அதனால் இதுக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்க்கல. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட நம்ம தேவையான மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூட காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ரைஸ் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம இது கூட ஊற வச்ச கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, நான் வந்து பிளாக் கொண்டக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒயிட் கொண்டக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ டெய்லியுமே வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இல்லாமல் இது மாதிரியான சுண்டல் வகைகள்லாம் நம்ம வந்து லஞ்சில் எடுத்துக்கும் போது அது ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டாக இருக்கும். இப்போது இது கூட ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரக சம்பா ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். 2 டைப் ஆஃப் ரைஸுக்குமே நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கும்போது அது சரியான அளவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இது மாதிரி ரைஸை நம்ம ஆட் பண்ண பிறகு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 டம்ளர் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்ல ஒரு கொதி வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக நான் இதில் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து யூசுவலாக ரைஸை ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து டாப்பிங்ஸ்க்காக போடுற கொரியாண்டர் லீவ்ஸ் இல்லை இந்த கொத்தமல்லி இலையை விட இது மாதிரி நம்ம ரைஸ் ரெடி ஆகும்போது போட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசிலும் மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸும் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டான இந்த வெரைட்டி ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து உதிர் உதிராக நமக்கு வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம்.